गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும் நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் அருள்வாயே கோவிந்தா ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் மாதம் 30ஆம் தேதி, ஜெய வருஷம் கார்த்திகை மாதம் 14ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் போரட்டாதி, திதி வளர்பிறை, நவமி, யோகம் சித்த அமிர்த யோகம்,
கடக ராசிக்கு சந்திராஷ்டம நாள். ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை, யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, குளிகை நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: கடகத்தில் குரு, கன்னியில் ராகு, துலாமில் சனி, விருச்சிகத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், மகரத்தில் செவ்வாய், கும்பத்தில் சந்திரன், மீனத்தில் கேது. மேஷ ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 11ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் காரிய சித்தி, எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி பெறும். தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்திலே சுப நிகழ்வுகள் நடைபெறும். சுப விசேஷங்களிலே கலந்து கொள்கின்ற வாய்ப்பு உருவாகும். ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். உற்றார் உறவினர் நண்பர்களின் சந்திப்பு நிகழும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மாணவியருக்கு கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சூரியன் புதனோடு இணைந்திருக்கிறது. குருவால் பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 10ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கின்ற ஒரு நாள். தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். 10க்கு அதிபதியான சனி உச்சம் பெற்றிருக்கின்ற அற்புதமான நேரம் இது. இன்னும் 16 நாட்களுக்கு சனி உச்சமாக இருக்க போகிறது. டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி சனி பெயர்ச்சி ஆகிறது. உங்கள் ராசிக்கு 9க்கும் 10க்கும் அதிபதியான சனி 6ஆம் இடத்திலே கடந்த 2.5 வருடங்களாக உச்சம் பெற்றிருக்கிறது. டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி சனி பெயர்ச்சி வரையிலே உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதியான சனி உச்சம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால், இன்றைய தினம் சனியின் வீடான கும்பத்திலே சந்திரன் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். தொழிலிலே முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கலிலே நிலவி வந்த தேக்க நிலை மாறும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெற்று மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். நண்பர்கள் உறவினர்களுடனான உறவு வலுப்பெறும். அவர்களுடன் ஏதேனும் மனக்கசப்பு ஏற்பட்டிருந்தால் அதையெல்லாம் மறைந்து போய் நல்லுறவு மலர்கின்ற நாளாக இந்த நாள் விளங்கும். கடக ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்துங்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலே சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பயணங்களின் பொழுது உங்களது உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்து கொள்ளுங்கள். அதிகமாக யாருடனும் பேச வேண்டாம். சர்ச்சைக்குரிய விஷயங்களை பற்றியெல்லாம் யாருடனும் விவாதிக்க வேண்டாம். இன்றைய தினம் இறை வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இந்த நாள் விளங்குகிறது. சிம்ம ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். ராசி அதிபதி சூரியன் புதன் சுக்கிரனோடு இணைந்து 4ஆம் இடத்திலே அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகின்ற மிகச்சிறந்த கிரக நிலவரம். 7ஆம் இடத்து சந்திரன், 12ஆம் இடத்திலே குரு உச்சம் பெற்றிருக்கிறது. இன்னும் 3 நாட்களிலே உங்கள் ராசிக்குள் குரு வரப்போகிறது. அதிசாரத்தில் குரு பெயர்ச்சியாகி சிம்ம ராசிக்குள் வரப்போகிறது. ஆகவே நன்மைகள் ஏராளமாக நிகழ உள்ளன. மாற்றங்கள் ஏராளமாக நிகழ உள்ளன. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். கன்னி ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிக வலுவான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. 11ஆம் இடத்தில் குரு உச்சம் பெற்றிருக்கிறது. லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலே குரு உச்சமாக இருப்பதால் இப்பொழுது நன்மைகள் சற்று அதிகமாக நடைபெறும். லாபஸ்தானாதிபதி சந்திரன் 6ஆம் இடத்திலே இருக்கிறது. ஆகவே நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள்.
குருவின் நட்சத்திரமான பூரட்டாதியிலே ராசிக்கு 6ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் திட்டமிட்டபடி மிகச் சிறப்பாக நடைபெறும். வரவேண்டிய தொகை கைக்கு வந்து சேரும். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். துலா ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மிக வலுவான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். 2ஆம் இடமாகிய வாக்குஸ்தானத்திலே சூரியன் புதன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டு குரு பார்வை கிடைத்து கொண்டிருக்கிறது. ஆகவே கல்வி முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு தொழில் வளர்ச்சி அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசியில் சூரியன் புதன் சுக்கிரன், ராசி அதிபதி செவ்வாய் உச்சம், பாக்யாதிபதி சந்திரன் 4ஆம் இடத்திலே இருக்கிறது. 2-5க்கு அதிபதியான குரு 9ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கிறது. மிகச் சிறப்பான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே வாழ்க்கையில் நடைபெற வேண்டிய முக்கியமான நிகழ்ச்சிகள் அனைத்தும் இப்பொழுது நடைபெறும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நடைபெறும். திருமணம் ஆன தம்பதியருக்கு மக்கட்செல்வம் உருவாகும். புத்திர சந்தானம் ஏற்படுகின்ற ஒரு நேரம். அலுவலகத்திலே பதவி உயர்வு கிடைக்கும். சுய தொழில் செய்கின்றவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். பொருளாதார முன்னேற்றம், ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் என அனைத்து நன்மைகளும் நடைபெறுகின்ற நல்ல ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். உங்கள் ராசி அதிபதி இப்பொழுது 8ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கிறது. இன்னும் 3 நாட்களிலே 9ஆம் இடத்திற்கு குரு வரப்போகிறது. ஆகவே மிகப்பெரிய மாற்றங்களை செய்யும். மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும். உங்களுக்கு எந்தெந்த விஷயங்களெல்லாம் இப்பொழுது இடையூறாக இருக்கிறதோ, எதெல்லாம் இப்பொழுது தோல்வியாக இருக்கிறதோ அதெல்லாம் வெற்றியாக மாறும். எதிர்பாராத விதமாக மிகப்பெரிய மாற்றங்கள், மிகப்பெரிய வெற்றிகள், மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மகர ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசியிலே லாபாதிபதி செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கின்ற அற்புதமான ஒரு நேரம். 7ஆம் இடத்திலே குரு உச்சம் பெற்று செவ்வாயை பார்த்து கொண்டிருக்கிறது. ராசிக்கு 2ஆம் இடத்திலே சந்திரன் உள்ள நாள். குருவின் நட்சத்திர சாரமான பூரட்டாதியிலே சந்திரன் சஞ்சரிக்கின்ற ஒரு நாள் என்பதால் இந்நாளிலே உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத விதமாக ஒரு சிலருக்கு அதிக பண வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். அதிக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கும்பராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியில் சந்திரன், ராசியை சந்திரன் கடக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிகச்சிறப்பான நிலையிலே ராசி அதிபதி உச்சம் பெற்று 6ஆம் இடத்திலே குரு உச்சம் பெற்று 12ஆம் இடத்திலே செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறது. இத்தகைய கிரக அமைப்பு காரணமாக உங்களுக்கு மிகப்பெரிய பதவிகள் கிடைக்கும். மிகப்பெரிய பதவிகளுக்கு நீங்கள் பெயர் பரிந்துரைக்கப்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மீன ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 12ஆம் இடத்திலே உள்ள சந்திரன் உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும். பயணங்களை கொடுக்கும். உற்சாகமாக செலவு செய்வீர்கள். செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும். பயணங்களும் அலைச்சலும் அதிகமாக இருக்கும். ஆனால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்கள் விருப்பம் போல விரும்பிய இடங்களுக்கெல்லாம் சென்று வருவீர்கள். சுப விசேஷங்களிலே கலந்து கொள்வீர்கள். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். குடும்பத்தில் சுப விசேஷங்கள் நடைபெறும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். திருமணம் ஆன தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் உருவாகும். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். அனைத்து விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் இருக்கும். எனினும் செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும். நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் சுப முகூர்த்த நாள். 2014 கடைசி முகூர்த்த நாளைக்கு. இதை விட்டால் 2015
ஜனவரி மாதம் 18ஆம் தேதி தான் முகூர்த்தம் ஆரம்பம். டிசம்பர் 1 நாளைய தினம் கார்த்திகை மாதம் 15ஆம் தேதி, கார்த்திகை மாதத்து கடைசி முகூர்த்தம். இதை விட்டால் தை மாதம்தான், ஜனவரி 18 தான் அடுத்த முகூர்த்தம். நாளைய தினம் சுப முகூர்த்த நாள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே சனிப்பெயர்ச்சி பலன்கள் சிறப்பு நிகழ்ச்சியினை பார்ப்போம். ब्रह्ममुरारिसुरार्चितलिङ्गं निर्मलभासितशोभितलिङ्गम् जन्मजदुःखविनाशकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् देवमुनिप्रवरार्चितलिङ्गं कामदहन करुणाकरलिङ्गम् रावणदर्पविनाशकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् सर्वसुगन्धसुलेपितलिङ्गं बुद्धिविवर्धनकारणलिङ्गं सिद्धसुरासुरवन्दितलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गं कनकमहामणिभूषितलिङ्गं फणिपतिवेष्टितशोभितलिङ्गम् दक्षसुयज्ञविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् कुङ्कुमचन्दनलेपितलिङ्गं पङ्कजहार सुशोभितलिङ्गम् सञ्चितपापविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् लिङ्गाष्टकमिदं पुण्यं यः पठेच्छिवसन्निधौ शिवलोकमवाप्नोति शिवेन सह मोदते. பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் சிறப்பு நிகழ்ச்சியாக சனிப்பெயர்ச்சி பலன்கள் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். மேஷராசிக்கு 8ஆம் இடத்திற்கு சனி வருவதால் என்னென்ன பலன்களை கொடுக்கும் என்பதை நேற்று முதல் பார்த்து கொண்டிருக்கிறோம். 8ஆம் இடத்து சனி என்பது பொதுவாக நன்மை செய்யாது. 3 இடங்களில் மட்டுமே சனி நன்மை செய்யும். ராசிக்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம். 3, 6, 11 இந்த இடங்களுக்கு வரும்பொழுது மட்டும் சனி நன்மை செய்யும். பாக்கி எல்லா இடத்துலையும் ஏதாவது ஒரு இடைஞ்சல் இருக்கத்தான் செய்யும். பிற கிரகங்களின் சஞ்சாரத்தை கொண்டு தனிநபர் ஜாதகப்படி எந்த அளவிற்கு கிரகங்களெல்லாம் வலுவாக இருக்கின்றன என்பதை கொண்டு என்ன தசாபுக்தி நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை பொறுத்து பலன்கள் நிச்சயமாக மாறுபடும். தசாபுக்தி முக்கியமா அல்லது கோச்சாரம் முக்கியமா என்று நிறைய பேர் கேள்வியை கேட்பதுண்டு. தசாபுக்தி தான் முக்கியம். தசாபுக்திப்படி தான் 70 முதல் 75% வரை தசாபுக்திகள் அடிப்படையிலேயே பலன்கள் நடைபெறும். கோச்சார பலன் என்பது 25 அல்லது 30 விழுக்காடு எடுத்துக்கொள்ளலாம். 25 to 30% தான் கோச்சார பலன். கோச்சார பலன்னா இப்பொழுது உள்ள கிரக நிலவரப்படி நடைபெறக்கூடிய பலன். கோள்களின் சாரப்படி, அதுதான் கோச்சாரம்னு சொல்கிறோம். கோள்களின் சாரம் இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பதை கொண்டு பலன் சொல்வது 25% தான் பலிக்கும். மீதமுள்ள 75% அவரவர் ஜனனகால ஜாதகத்திலே உள்ள யோகங்களை பொறுத்தும் தசைகளை பொறுத்தும் அதில் நடைபெறும் புக்திகள் பொறுத்தும் அந்த புக்திகளுக்குள்ளே வருகின்ற பிரிவான அந்தரங்கள் பொறுத்தும் அந்தரங்களுக்குள் உட்பிரிவான சூஷ்மாந்தரம் பொறுத்தும் இவை அனைத்தும் சேர்த்துதான் தசாபுக்தி பலன்கள் என்று சொல்லப்படுகின்றன. பொதுவாக மேஷராசிக்கு 8ஆம் இடத்திற்கு வந்தால் சனி நன்மை செய்யாது என்பது அனைத்து மேஷராசியினருக்கும் பொருத்தமானதுதான். ஆனால் மேஷராசியிலே பிறந்த எல்லோருக்கும் ஒரே மாதிரி பலனை கொடுக்காது. இது எத்தனாவது சுற்று என்பதை முக்கியமாக பார்க்க வேண்டும். 1953, 54, 55, 56, 57, 58, 59 இந்த வருடங்களிலே பிறந்தவர்களுக்கு இது 3வது சுற்று. பிறக்கும் போதே ஏற சனிதான்.
நீங்கள் அப்பொழுது மேஷராசியில் பிறந்திருந்தால் 7ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்திலும் தான் உங்களுக்கு சனி இருந்திருக்கும். 55 சனி விருச்சிகத்திற்கு வந்து மீண்டும் துலாத்திற்கு வந்தது, மீண்டும் விருச்சிகத்திற்கு 56 வந்து விட்டது. 55 அஷ்டம சனி தான் மேஷத்துக்கு. 56, 57, 58 எல்லாம் ஃபுல்லாக விருச்சிகத்தில் தான் இருந்தது சனி. இடையிடையே பலமுறை அப்பொழுது துலா ராசிக்கு சென்று விட்டு வந்தது. 59ஆம் வருடம் டிசம்பர் மாதம் சனி பெயர்ச்சியாகி தனுசிற்கு வந்தபோது தான் அஷ்டம சனி முடிவடைந்தது. அதே போல் 88 நவம்பர் வரையில் 85 88 மீண்டும் அஷ்டம சனி நடைபெற்றது மேஷத்திற்கு. 60க்கு பிறகு பிறந்திருந்தால் மேஷராசிக்காரர்களுக்கு இது 2வது சுற்று. 60 ஜனவரிக்கு அப்புறம் இப்போ 2வது தடவையாக அஷ்டம சனி வருது. 89 ஜனவரி அல்லது 88 டிசம்பர் அந்த காலகட்டத்திற்கு பிறகு பிறந்தவர்களாக இருந்தால் இப்பொழுது வருவது முதல் சுற்று சனி. ஆக முதல் சுற்று அஷ்டம சனியா, 2வது முறையாக வருகின்ற அஷ்டம சனியா, 3வது முறையாக வருகின்ற அஷ்டம சனியா அல்லது 4வது முறையாக வருகின்ற அஷ்டம சனியா என்பதை பார்க்க வேண்டும். 4 முறை 4 சுற்றுகளை ஒரு சிலர் பார்ப்பதுண்டு. 1925, 26களிலே பிறந்தவர்கள் இன்னும் சில பேர் இருக்கிறார்கள் ஆரோக்கியமாக. அவ்வாறு அந்த காலகட்டத்திலே பிறந்தவர்களுக்கெல்லாம் இப்பொழுது 4வது முறையாக வருகிறது. 4வது முறையாக அஷ்டமச்சனி வரும்பொழுது கொஞ்சம் கஷ்டம் தாண்டது. 3வது முறையாக வருபவர்களுக்கு கூட ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஜனனகால ஜாதகப்படி உங்களுக்கு என்ன லக்னம், என்ன தசை நடைபெறுகிறது, இந்த அடுத்த 3 வருடத்திற்கு என்ன தசை நடைபெறப் போகிறது என்பது மிக மிக முக்கியம். குரு தசை நடைபெற்றால் சனியினால் பெரிய பாதிப்பு இருக்காது. சுக்கிர தசை நடைபெற்றால் அஷ்டமச்சனி எந்த பாதிப்பையுமே செய்யாது. புதன் தசை நடைபெற்றாலும் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. இது பொதுவான ஒரு விஷயம். அஷ்டமச்சனி அல்லது 7.5 சனி வருகின்ற நேரத்திலே சூரிய தசை, கேது தசை, செவ்வாய் தசை, சந்திர தசை, ராகு தசை போன்றவை எல்லாம் நடைபெற்றால் ஓரளவு பாதிப்பு ஏற்படுத்தும். அதில் செவ்வாய் தசை, சூரிய தசை, கேது தசைக்கெல்லாம் ரொம்ப கடுமையாக பாதிப்பு கொடுக்கும். இப்பொழுது வரவிருக்கும் அஷ்டமச்சனி மேஷ ராசிக்கு என்ன விதமான பாதிப்புகளை கொடுக்கும் என்பதை பற்றி ஒரு சில தகவல்களை நேற்றைய நிகழ்ச்சியில் சொன்னேன். ஆரோக்கியத்தை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். பண விஷயத்திலே மிகுந்த எச்சரிக்கை வேண்டும். புதிய முதலீடுகளை இப்பொழுது செய்ய வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல் மிகவும் பத்திரமாக செய்ய வேண்டும். பாதுகாப்பாக இருக்க வேண்டும். சட்டப்படி இருக்க வேண்டும். எந்த எழுத்து மூலமா ஒன்றுமே இல்லாமல் சும்மா ஒரு நம்பிக்கையின் பேரில் நீங்கள் யாருக்காவது பணம் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் வராது. ஒன்று அவங்க கொடுக்க மாட்டாங்க, இல்லை வாங்கினவங்க இருக்க மாட்டாங்க, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை ஆகும். ஆக மொத்தம் அந்த பணத்தை கேட்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உருவாகும். ஆக பணம் கடன் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். கடன் வாங்குவதையும் என்றவரை தவிர்த்து விட வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கலிலே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. பண விஷயம்னு வரும்போது கூட பிறந்தவங்களுக்குள்ளேயே சில நேரத்தில் மனஸ்தாபம் ஏற்படுறது. சில பேர் சொத்து சண்டை சின்ன வயசுலாம் ரொம்ப ஒத்துமையாக இருக்கிறவங்க கூட வயசான காலத்தில் ப்ராப்பர்ட்டிக்காக சண்டை போட்டுக்குவாங்க. அப்பா வைத்து போன ப்ராப்பர்ட்டி, தாத்தா வச்சுட்டு போன ப்ராப்பர்ட்டி, அதிலெல்லாம் பங்கு போட்டுக்கிறதுல மனஸ்தாபங்கள்லாம் வர்றதுங்கிறது ரொம்ப நிறைய பார்க்குறோம் நம்ம இந்த மாதிரி. ஆக பண விஷயங்கள், பணம் கொடுக்கல் வாங்கல், அது சொந்தமாக இருந்தாலும் சரி, பந்தமாக இருந்தாலும் சரி, கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, சொந்த பிள்ளையாகவே இருந்தாலும் சரி, உங்களுடைய சொந்த பிள்ளை, பொண்ணு, மாப்பிள்ளை இவங்கள்ட்ட கூட பண விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது, அல்லது விட்டு கொடுத்து போவது நல்லது. மேஷராசிக்கு பண விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி நகை நிறைய இருந்ததுன்னா வீட்டில் அதை கொண்டு போய் லாக்கரில் வச்சுருங்க. பேங்க்கில் பத்திரமா பேங்க்கில் போய் லாக்கரில் வச்சு அதை சேஃப்டி பண்ணிவிடுங்க. ஏன்னா அஷ்டம சனி நேரத்தில் சில பேருக்கு களவு போகும். எப்படி காணாமல் போச்சுன்னே தெரியாது. வீட்டில் உள்ள காட்ரேஜ் உள்ள வச்சுருக்கிற நகை மர்மமான முறையில் காணாமல் போகிறதுன்னா அதெல்லாம் அஷ்டம சனி பீரியடில் அந்த மாதிரி களவுகள் நடக்கும். திருட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதலீடு திரும்பி வராமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் மனவேதனை ஏற்படும். ஒரு பெரிய தொகையை கொண்டு போய் எங்கேயோ கொடுத்துட்டு அது வரலன்னா அது அது ஒரு வேதனை. அது சில பேருக்கு தூக்கமே வராது. ஐயோ கொடுத்த பணம் வரலையே, போச்சே போச்சே போச்சேன்னு புலம்பிட்டே இருப்பாங்க. ராத்திரெல்லாம் தூங்காமல் இருந்து அவங்க உடம்பும் ஹெல்த்தும் போயிடும். அதனால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களிலே மேஷராசிக்காரர்கள் அடுத்த 3 வருடங்களுக்கு மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேஷராசிக்கு இன்னும் என்னென்ன தீமைகளை எல்லாம் இந்த சனி செய்யும்
அதிலிருந்து எப்படியெல்லாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், என்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பதை பற்றி இன்னும் தொடர்ந்து சொல்லவிருக்கிறேன். நாளைய நிகழ்ச்சியிலும் சனிப்பெயர்ச்சி பலன்கள் மேஷ ராசிக்கு தொடர்கிறது. இன்றைய நிகழ்ச்சியை இந்த அளவிலே நிறைவு செய்து கொண்டு உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். विनोदिनी नन्दनुते गिरिवरविन्ध्य शिरोधिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते भगवति हेशिति कण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते सुरवरवर्षिणि दुर्धरधर्षिणि दुर्मुखमर्षिणि हर्षरते त्रिभुवनपोषिणि शङ्करतोषिणि किल्बिषमोषिणि घोषरते धनुजनिरोषिणि दितिसुतरोषिणि दुर्मदशोषिणि सिन्धुसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते अयि जगदम्ब मदम्ब कदम्ब वनप्रियवासिनि आसरते शिखरि शिरोमणि तुङ्ग हिमालय शृङ्गनिजालय मध्यगते मधुमधुरे मधुकैटभगञ्जिनि कैटभभञ्जिनि रासरते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते अयि शतखण्डविखण्डितरुण्ड वितुण्डितशुण्ड गजाधिपते रिपुगजगण्डविदारणचण्ड पराक्रमशुण्ड मृगाधिपते ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அபிராமி அந்தாதியினுடைய அற்புத திருப்பாடல்கள் யாரெல்லாம் பராசக்தியை வழிபாடு செய்து புண்ணியம் பெற்றிருக்கிறார்கள் என்பதை தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். பாடல் 98. அம்பிகையினுடைய திருவருளை பெற்ற மிகப்பெரிய பாக்கியவானாக பரமேஸ்வரனை நாம் சிந்திக்கிறோம். தைவந்து நின்னடி தாமரை சூடிய சங்கரர்க்கு கைவந்த தீயும் தலைவந்த ஆறும் கறந்ததெங்கே மெய்வந்த நெஞ்சி நல்லாள் ஒரு காலும் விரகரதங்கள் பொய் வந்த நெஞ்சில் புகழறியாமாடப் பூங்குயிலே என்று சொல்லுவார். வஞ்சகர் செயல்களிலே இருந்து பாதுகாப்பு பெற என்கின்ற தலைப்பிலான இந்த பாடல். இந்த உலகத்திலே நாம் எத்தனையோ மனிதர்களை சந்திக்கிறோம். அந்த மனிதர்கள் எல்லோரும் ஒரே போல இருக்கிறார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. எல்லோரும் நாம் வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஆனாலும் நாம் அவர்களோடு வாழ்ந்துதான் ஆக வேண்டும். அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் நிச்சயமாக பராசக்தி இடத்திலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும். அப்படி பாதுகாப்பு பெற்றால்தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் நிம்மதியாக அமைதியாக வாழ முடியும். பொதுவாக சொல்வார்கள், யாரோடு நாம் பழக வேண்டும் என்று சொன்னால் நல்லவர்களோடு பழக வேண்டும். நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் என்று சொல்லுவார் அபிராமி பட்டர். நெஞ்சில் வஞ்சமில்லாத இனத்தை நாம் தேடி பெறுவது என்பது இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம். ஆனாலும் கூட பராசக்தியினிடத்திலே பிரார்த்தனை செய்து அவர்களுடைய வஞ்சனை நம்மை தாக்காமல் இருக்க வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும். சின்ன சின்ன விஷயங்களிலே கூட பொறாமைப்படக்கூடிய மிகப்பெரிய உலகத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு நல்ல சட்டை அணிந்திருந்தால் நன்றாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய தன்மையிலே கூட அவர்களுடைய அந்த திருஷ்டி இருக்கிறதே, அது பாதிப்பு உள்ளதாக இருக்கிறது. சில பேர் சொல்லிவிட்டு போய்விடுவார்கள், உடனடியாக அந்த சட்டை ஏதாவது ஒரு ஆணியிலே பட்டு கிழிந்து போய்விடுகிறது. என்ன காரணம்? அவர்களுடைய பார்வைக்கு அவ்வளவு பெரிய பலம் இருக்கிறது. பார்வை கூட வேண்டாம், சில பேர் ஓங்கி ஒரு மூச்சு விடுவார்கள். சேலையா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டா கூட போதும், அப்புறம்தான் அது படுகிற பாட்டை நாம் பார்க்கிறோம்.
ஏன் அப்படி இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய உள்ளத்திலே வஞ்சனை இருக்கிறது, பொறாமை குணம் இருக்கிறது. இந்த பொறாமை குணம் என்பது தவிர்க்க முடியாத விஷயம் இந்த உலகத்திலே. ஆனாலும் கூட நாம் ஒவ்வொரு விடியலிலும் பராசக்தி இடத்திலே பிரார்த்தனை செய்து இது போன்ற தீய சக்திகளிடத்திலே இருந்து எங்களை எப்பொழுதும் காப்பாற்ற வேண்டும் என்ற பிரார்த்தனை நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். அப்படி வைத்துக்கொண்டால் நிச்சயமாக நாம் என்ன செய்யலாம்? பராசக்தியினுடைய திருவருளினாலே அவர்களுடைய திருஷ்டி தோஷம் அதிலே இருந்து நாம் விடுதலை பெறலாம். அந்த வகையிலே தான் நாம் வீட்டிற்கும் கூட, அந்த காலத்திலே வீடு என்று இருந்தால் எப்படி இருக்கும் என்று சொன்னால் வாசல் இருக்கும், திண்ணை இருக்கும், திண்ணைக்கு அடுத்தாற் போலே வரண்டா என்று சொல்லக்கூடிய ரேழி இருக்கும், அதை தாண்டி முற்றம் இருக்கும், அதை தாண்டி சாமியறை இருக்கும். அப்படித்தான் வீட்டினுடைய அமைப்பு இருந்தது. ஆனால் இன்றைக்கு எல்லோரையும் உள்ளே அனுமதிக்கிறோம், எல்லோரும் உள்ளே வருகிறார்கள், எல்லோரும் நம்ம வீட்டிற்குள்ளே வரக்கூடாது என்று சொல்லவும் முடியாது. ஆனாலும் கூட நம்ம வீட்டினுடைய சாமி அறை இருக்கிறது, பூஜை அறை இருக்கிறது. அந்த பூஜை அறைக்குள்ளாக யார் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களை மட்டும்தான் நாம் அனுமதிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய நல்ல எண்ணங்கள், நாம் வாழ வேண்டும் என்ற சிந்தனை உள்ள எண்ணங்கள் நம்முடைய பூஜை அறையிலே இருக்கக்கூடிய அதிர்வு அலைகளை மாற்றாமல் இருக்கும். மற்றவர்களை அனுமதித்தோம் என்று சொன்னால் அந்த அதிர்வு அலைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. பராசக்தியை நாம் சிந்திக்கிற பொழுது, பிரார்த்தனை செய்கிற பொழுது நாம் என்ன கேட்கிறோம்? அம்பிகையே, நல்ல அதிர்வலைகள் நம்முடைய இல்லத்திலே இருக்கிற பொழுது அந்த அதிர்வலைகள் உள்ளவர்களோடு நாம் எப்பொழுதும் கூடி இருக்க வேண்டும் என்பதுதான் பெரியவர்களுடைய பிரார்த்தனையாக இருக்கிறது. நல்லார் இணக்கமும் நின் பூசை நேசமும் என்று சொல்லுவார்கள். வஞ்சகர் செயல்களிலே இருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் பராசக்தி இந்த பாடல் மூலமாக வழிபாடு செய்ய வேண்டும். தை வந்து நின் அடித்தாமரை சூடிய சங்கரர்க்கு கை வந்த தீயும் தலை வந்த ஆறும் கறந்ததெங்கே, மெய் வந்த நெஞ்சினல்லாள் ஒரு காலம் விரகர் தங்கள் பொய் வந்த நெஞ்சில் புகழ் அறியாமட பூங்குயிலே என்று சொல்லுகிறார்கள். தை வந்து நின்னடி தாமரை சூடிய சங்கரர்க்கு கை வந்த தீயும் தலை வந்த ஆறும் கறந்ததெங்கே. இறைவன் பரமசிவன் என்ன செய்கிறான்? பராசக்தியினுடைய மிகப்பெரிய அற்புதமான பேரழகிலே ஈடுபட்டு அவளுடைய ஊடலை தவிர்ப்பதற்காக எப்பொழுதும் பராசக்தியினுடைய திருவடியை தன்னுடைய சிரசிலே சூடியிருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். இது ஒரு மிக நுண்ணியதான ஒரு விஷயம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதிலே அன்பு இருக்கிறதே, அது மேலோங்கி இருக்கிறது. இந்த அன்பு மேலோங்கி இருக்கிற பொழுது யார் மேல் யார் கீழ் என்ற தன்மையெல்லாம் சிந்தித்து பார்க்க இயலாது. பக்தியினுடைய உச்சத்திலே பராசக்தி எப்பொழுதும் தன்னுடைய சிரசிலே ஒரு கன்னிப்பூவாக வைத்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லக்கூடிய அளவிலே நாம் பார்க்கிறோம் பல பாடல்களிலே. பராசக்தி எப்படி சென்றிருக்கிறாராம்? பாலினும் சொல்லினியாய் பனிமாமலர் பாதம் வைக்க மாலினும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றைவார் சடையின் மேலினும் என்று சொல்லுவார் ஒரு பாடலிலே. எந்த இடத்திலே பராசக்தியினுடைய திருப்பாதம் இருக்கிறது, அது ஒரு கன்னி பூவாக இருக்கிறது என்று ஒரு பாடலிலே சொல்லுகிறார். மறை நான்கி நிற்கும் தானந்தமான சரணாரவிந்தம் தவள நிற கானந்தம் ஆடரங்காம் எம்பிரான் முடி கன்னியதே என்று சொல்லுவார். இந்த இடத்திலே இறைவனும் இறைவியுமாக ஒருவருக்கொருவர் இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு வாழ்ந்து காட்டுகிறார்கள். அந்த அன்பின் உச்சத்திலே, அன்பின் மேலோங்கிய சக்தியினாலே அவர்கள் தங்களை ஒருவருக்கொருவராக இணைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இணைத்து கொண்டிருக்கிற பொழுது அந்த அன்பினுடைய மேலோட்டம் இருக்கிறதே, அது சக்தியை தனக்கு மேலாக வைத்திருக்கக்கூடிய சிவமாக காட்சியளிக்கிறது. நீங்கள் தட்சிணேஸ்வரம் சென்றிருந்தால் அங்கே பராசக்தி காளியை ராமகிருஷ்ண பரமஹம்சர் பூஜை செய்திருக்கக்கூடிய காளி விக்கிரகத்தை பார்த்திருக்கலாம். அதை பார்த்தால் கீழே பரமசிவன் படுத்திருப்பது போலவும் மேலே காளி நின்று தன்னுடைய மிகப்பெரிய ஆக்ரோஷத்தை காட்டிக் கொண்டு இருக்கக்கூடிய, நாக்கை தொங்கவிட்டு கொண்டு இருக்கக்கூடிய மாபெரும் அற்புத சிலையை பார்க்கலாம். அதை புதுமையாக முதலாக பார்க்கிறவர்களுக்கு மிக நிச்சயமாக ஒரு சந்தேகம் தோன்றும். ஆனால் சக்தியின் மேலேதான் இந்த உலகம் இருக்கிறதே, வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சிவத்தின் மேலே சக்தியாக பராசக்தி இருக்கிறாள். அப்படி சிவத்தின் மேலே இருக்கக்கூடிய சக்தியை தான் இந்த பாடல் வரிகள் நமக்கு சொல்லுகிறது. தை வந்து நின் அடித்தாமரை சூடிய சங்கரர்க்கு கை வந்த தீயும் தலை வந்த ஆறும் கறந்ததெங்கே என்று அந்த பாடலை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜமகல்மஷம். அஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். நிறைய இல்லங்களில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேலையும் திருமண விஷயங்களும் தான் பிரச்சனைக்குரியதாக பார்க்குறோம். நிறைய படிச்சிருப்பா, வேலை இல்லாமல் இருக்கும். அதேமாதிரி திருமண விஷயங்கள் பேசப்பட்டு தடப்பட்டதையும் பார்க்குறோம். இல்லை திருமணமே கைகூடி வராதையும் பார்க்குறோம். சாதாரணமாக ஜாதகங்களில் திருமண தடைக்கு எவ்வளோ காரணங்கள் சொல்லியிருக்கு. சாதாரண ஒரு ஜோதிடர்கிட்ட போகிறீங்க, எடுத்த உடனே செவ்வாய் தோஷம் சொல்வார், இல்லை ராகு கேது தோஷம் சொல்வார், கலத்திர தோஷம் சொல்வார், இப்படி எதையாவது ஒன்று சொல்வார். நாங்கள் அடிக்கடி சொல்கிறோம், இந்த 10 பொருத்தம் பார்க்குற விஷயங்களில் கூட என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்கிறோம். வளர்ந்து வர வேகத்தில் நிறைய விஷயங்களை நம்ம தவற விட்டுறோம். நிறைய விஷயங்கள், ஜோதிட விஷயங்கள், ரகசியங்களை நம்ம தவற விட்டுறோம். இப்போ அந்த மாதிரி தவற விட்டு தவறான அபிப்பிராயங்கள்லேயும் திருமணத்தை தடை பண்ணிடுது. இந்த மாதிரி தவறான அபிப்பிராயங்கள் கூட திருமண தடைக்கு காரணமாக போயிடுது. இப்போ சொல்ல போகிற மந்திரம் இந்த மாதிரி தோஷங்களை போக்கி சந்தோஷங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான மந்திரம், காத்தியாயனி மந்திரம். காத்தியாயனி மந்திரங்கள் அநேகம் உண்டு. இப்போ சொல்கிற மந்திரம் திருமண தடையை விளக்கும். இந்த திருமண தடைக்கு ஜாதகம் ஒரு காரணம், ஜாதகங்களை சரியாக பார்க்காததும் ஒரு காரணம் சொல்லுவோம். இந்த 10 பொருத்தமே சொன்னீங்கன்னா, இந்த தின பொருத்தம், கண பொருத்தம், யோனி பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம், வசிய பொருத்தம், வேதை பொருத்தம்னு 10 பொருத்தங்கள் சொன்னால் கூட இன்றைய நிலைமையில் இந்த ஜாதக பாரிஜாதம், ஜாதக சந்திரிகா, இது மாதிரி நிறைய புத்தகங்களை சரியாக படிக்காதனாலையும் வெறும் பஞ்சாங்கத்தில் போட்டிருக்க 10 பொருத்தங்களை வைத்து பார்க்குறதுனாலையும் தான் நிறைய திருமணங்கள் நின்று போகிறதுன்னு கூட நான் சொல்லுவோம். கண பொருத்தம் இல்லைன்றது, யோனி பொருத்தம் இல்லைன்றது, ரஜ்ஜு பொருத்தம்னு ஒன்று பாடாப்படுத்துறது. ரஜ்ஜு இல்லைன்னா உடனே இறந்து போயிடுவான்னு ஒரு நம்பிக்கை. அது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது அப்போ ஆயுள் கணிதம்னு ஒன்று எழுதப்பட்டது எதுக்கு? அதனால் நிறைய விஷயங்களை நிதானித்து பார்க்க வேண்டியது விவாகம் விதிபூர்வகம் சொல்வாள். இப்போ இந்த வெறும் 10 பொருத்தங்களை வச்சு மட்டும் திருமணம் பண்ணலாமான்னா அதுவும் கூடாதுன்னு நாங்கள் அடிக்கடி சொல்லிட்டே வருவோம். ஏன்னா லக்ன பாவம், யோக பாவம், புத்திர பாவம், கலத்திர பாவம், ஜீவன பாவம், ஆயுள் பாவங்கள்லாம் நிறைய பார்க்காம வெறும் 10 பொருத்தத்தை மட்டும் வைத்து திருமண பொருத்தம் பார்க்க முடியாது. இன்னும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா 10 பொருத்தத்தில் பெண் ஜாதகம் ருது ஜாதகத்தை எடுத்து பையன் ஜாதகத்தோடு பார்ப்போம். அதுவும் தவறு. ருது ஜாதகத்தை எடுத்து பொருத்தம் பார்க்குறதும் தவறான விஷயம். அதை விட மனப்பொருத்தம் இருந்த பிறகு தினப்பொருத்தத்தை நம்ம 2வதாக வச்சுட்டு ஜாதகம் நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கலாம். ஒரு பையன் ஜாதகமோ பெண் ஜாதகமோ கேரக்டர், குணாதிசயம், புத்திர பாக்கியம், வம்ச விருத்திக்காக, அடுத்து ஆயுள் பாவம், திடமான ஆரோக்கியம் ஆயுளும் இருக்குமான்னு, அடுத்து ஜீவன பாவம், நல்ல உத்தியோகத்தில் உயர்ந்த பதவியில் இருப்பாரா, இப்படி நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியது அவசியம். அதுக்கு ஜாதகத்தில் ராசி நவாம்சங்கள்லாம் கட்டாயம் போயிடும். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு திருமண தடைக்கு ஜாதகங்கள் சரியாக பார்க்காததும் திருமண தடைக்கு காரணமாக அமையலாம். உண்மையிலேயே ஜாதகத்தில் இருக்க கோளாறும் காரணமாக அமையலாம். திருஷ்டி தோஷமோ விருஷ்டி தோஷமோ காரணமாக அமையலாம். இது மாதிரி பலவிதமான காரணங்களால் தடைப்படும் போது இந்த காத்தியாயனி மந்திரம் ஒரு வரப்பிரசாதமாக அமையும். செவ்வாய் தோஷம் கூட அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம். செவ்வாய் 2, 4, 7, 8, 12 இருந்தால் தோஷம்னு பொதுவாக எடுத்துக்கிறோம். ஆனால் அதுக்கு சொல்லப்பட்ட விளக்கை யாரும் எடுத்துக்கிறது இல்லை. கடக சிம்ம லக்னத்துக்கு தோஷம் இல்லைன்றால், குரு பார்த்தாலும், குரு சேர்ந்தாலும், சுக்கிரன் வீட்டில் இருந்தாலும், உங்களுக்கு சுபகிரகங்களால் பார்க்கப்பட்டாலும், சனி செவ்வாயோட சேர்ந்தாலும் இந்த தோஷங்களோட வேகத்தை குறைச்சிப்பார். அதேமாதிரி மேஷ விருச்சிக லக்னத்திற்கும் கடுமையான தோஷத்தை செய்ய மாட்டார். பரம துஷ்டனாக இருந்தாலும் தன் வீட்டை தானே கொளுத்திக்க மாட்டான். அது மாதிரி அதனால் இந்த மாதிரி தடைகள்லாம் ஜோதிட ரீதியாகவோ மனித உருவிலையோ வரும்பொழுது இந்த காத்தியாயனி மந்திரம் ஒரு பெரிய வரமாக இருந்து அந்த திருமண தடையை போக்கி திருமணத்தை நடத்தி வைக்கும். பெண்கள் மஞ்சள் கிழங்கில் 45 நாட்கள் ஜபம் பண்ணி அதுக்கப்புறம் பிரயோகம் பண்ணி அந்த மஞ்சளை தேய்ச்சி குளிக்கலாம். ஆண்கள் விபூதியில் இந்த மந்திரத்தை ஜபித்து நெற்றியில் திலகமாடலாம். இல்லை குங்குமத்தில் மந்திரிச்சு நெற்றியில் திலகமாக தரிக்கலாம். அந்த மாதிரி தரிக்கும் பொழுது நினைத்த விரும்பிய வாழ்க்கை அமையும். தடைப்பட்ட திருமணங்கள் நல்ல விதமாக முடியும். சில பேர் பார்த்தா பேசிலாம் முடிச்சிடுவாள். அதுக்கப்புறம் ஒரு மதமோ அல்லது மொழியோ அல்லது வேறு ஜாதியோ குறுக்கிடும். அப்போ ஜாதகத்தை கையில் எடுத்து ஜாதகத்தாலேயே பழி போட்டுருவா. இதெல்லாம் தாண்டி காத்தியாயனி மந்திரம் சுபகாரியத்தை முடிச்சு வைக்கும்னு சொல்லுவாள். அந்த அபூர்வமான இந்த ஒரு மந்திரம் இப்போ சொல்ல போகிறோம். தொலைக்காட்சியில் தெரியறது, எழுதிக்கோங்க. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் சௌம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் சௌம்.
நமோ பகவதி காத்யாயனி. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் சௌம். நமோ பகவதி காத்யாயனி. ரக்ஷ ரக்ஷ மம காரியம் சாதய சாதய ஸ்வாஹா. மம காரியம் சாதய சாதய ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபிக்கும் பொழுது கணவன் மனைவி சண்டை சச்சரவு கூட தீரும் சொல்லலாம். துஷ்ட கிரக பார்வைகள் இருந்தால் அதுவும் நிவர்த்தி ஆகும். அதான் சொல்லலை, லக்னத்தை பாப்ப கிரகம் பார்த்தா 7ஆம் இடத்தை பாப்ப கிரகம் பார்த்தான்னு சொல்லலாம். அது மாதிரி இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். சகல தோஷங்களும் நிவர்த்தியாகி சுபகாரியம் நல்ல முறையில் கைகூடி வரும். அதனால் பெண்கள் மஞ்சளில் பிரயோகம் பண்ணிக்கலாம். ஆண்களாக இருந்தால் விபூதியிலையோ குங்குமத்திலேயோ மந்திரிச்சு திலகமாகிடலாம். கட்டாயம் சுபகாரியம் நடக்கிற வாய்ப்பு கட்டாயம் கிடைக்கும். நம்பிக்கையோடு நீங்கள் தொடர்ந்து இந்த மந்திரத்தை ஜபிக்கலாம். 45 நாட்கள் விசேஷம். கல்கண்டு எலுமிச்சப்பழம் விசேஷம். எலுமிச்சப்பழத்தை வச்சு ஜபிச்சு வெளியில் எடுத்துகிட்டு போகலாம் சுபகாரியம் பேசும்பொழுது. நைவேத்தியம் திராட்சை ரசம், கல்கண்டு திராட்சை ரசமாக பண்ணலாம், இல்லை திராட்சையும் பண்ணலாம். உங்களுக்கு செவ்வாய் வெள்ளி ஆரம்பிக்கலாம். கிழக்கு நோக்கி ஜபிக்கலாம். கார்த்தியாயனி யந்திரம் வச்சு ஜபிக்கலாம், இல்லை படம் வைத்து பூஜிக்கலாம். இது கேட்ட இஷ்டகாரிய சித்தியை உடனே கொடுக்கக்கூடிய மந்திரம். நல்ல காரியம் கைகூடி வரும். கிரக தோஷங்கள் விலகும். நீங்கள் இந்த மந்திரத்தை ஜபித்து பலனை நல்ல முறையில் அடையலாம். நாளைக்கு இன்னொரு அபூர்வமான மந்திரத்தை பற்றி பேசலாம். ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி, சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா, மங்களாணி